இங்க பாரு இங்க பாரு 4 மயிரா இருந்தாலும் என் சொந்த மயிறு. இந்த கூட்டத்துல ஒட்டு மசுரை வச்சுட்டு வந்திருக்கிய. நான் கேக்குறதா செல்வி, உனக்கு மண்டையில மட்டும்தான் ஒட்டு மசுரா? புண்ணியம் பண்ணி இருக்கிறேன், நீ மேலும் முளைக்கணுமே அப்படின்னு ஆண்டவனை பிரார்த்திக்க. அப்படின்னா நான் ஒரு மருந்து சொல்றேன், உரக்கடையில போய் யூரியா வாங்கி தூ. அது சாப்பிடுறதுக்கு வழிடா. இருந்தா என்னன்னு செத்தா என்ன? ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் ராமதாஸ், இந்த பாலுங்கன்னு கொல்லவே தான் காவு வாங்கிருக்கீங்க. வா அப்படியே வா வா அப்படியே மண்டே சரி அந்த சிரிப்பில 5 வத்து போடுங்க ஐயா. ஏண்டா எடுவட்ட பையல, நீ கிறுக்கு முண்டை தானடி, அதுக்காட வந்திருக்கிறேன். அப்புறம் என்ன? ஏய் என் ரேஞ்ச் என்னன்னு உனக்கு தெரியாது. என்ன ஒரு ரேஞ்ச்? ஐஸ்வர்யா ராய்க்கு அப்புறம் எனக்கு தான்டா பட்டமே கொடுத்துருக்காங்க. என்னண்டு என்ன பட்டம்? ஐஸ்வர்யா ராய்க்கு உலகலை வட்டம். ஆமா, உனக்கு என்ன வட்டம்? என் நூசு அழகுக்கும் என் மவுத்த அழகுக்கும் என் ஐஸ் அழகுக்கும் ஒரு பய வர மாட்டேன்னு சொல்லுது. இது 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 பேர் என்ன? இது நோச்சுடா. இது இது மவுத்து. என்ன இங்கிலீஷ்? வெவர் காய அடிச்ச முண்டை கத்திக்கிட்ட. இங்க வா, இங்கிலீஷ் கைய உண்மைக்கே பிச்சு விட்ட. இப்போ உனக்கு ஒரு சின்ன டெஸ்ட். நீ இத மட்டும் இங்கிலீஷ்ல ஆன்சர் பண்ணு. உண்மைக்கு நான் தலை வணங்குறேன். சரி சரி, ஓகேவா? தலை குனிவீங்களா? தலை சத்தியமா குனிவேன். இது என்ன? இது 1 கிறுக்கு முண்டை. இது பேரு விரல். இது என்ன நம்பர்னு கேட்டா சொல்லணும். இது என்ன நம்பர்? இது 1ஆம் நம்பர். தமிழ்ல சொல்லு. 1 இங்கிலீஷ்ல 1. இப்போ இது என்ன தமிழ்ல? தமிழ்ல 5. சபாஸ். இங்கிலீஷ்ல 5. சூப்பர். இது என்ன? இது வந்து ஓட்டை. என்னன்னு? சரி ரைட் விடு. சரி ஓட்டை. ஓட்டை. இப்போ 1க்கு இங்கிலீஷ்ல 1ன்னு சொன்ன. 1ன்னு சொல்லிட்டேன். 5க்கு இங்கிலீஷ்ல 5ன்னு சொன்ன. ஆமாண்ணே ஆமாண்ணே. இப்போ இத நீ ஓட்டைன்னு சொல்லிட்ட. சரி சரி. இந்த ஓட்டைக்கு இங்கிலீஷ்ல நேம் என்ன? என்ன நேம்னே? ஹோல். ஹோல். ஏய் இவ வேற மாதிரி சொல்றாடா கிறுக்கு முண்டை. நீங்க சொன்னதுதான் HOLL ஹோல். HOLL ஹோல். ஒரு இங்கிலீஷ் வைத்தறல. இது நோஸ், இது மவுத், அதுக்கு கீழ என்ன சொல்லு? இது வந்து இயர்ஸ்டா. நெக்கடி இயர்ஸ்னா மயிரடி. அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. பெண்கள் கூட்டம் அதிகமா உட்கார்ந்திருக்காங்க. அவனை என் மேல கைய வச்சியனா என் சிங்க கிளம்புவாடா. ஒரு ஆளு கிளம்பலையாடா. அப்போ வேணாம், நீ கிளம்பணும். சும்மா நான் பாத்துக்கிறேன். வடக்க கிறுக்கு முண்டை. உன் பெண்கள் சொல்ற. உனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு. உன்கிட்ட பிரச்சனை இதோட முடிச்சுக்கிறேன். உனக்காண்டி இருக்கிற 10 பெண்களாவது சப்போர்ட் பண்ணுவாங்களா? அதையாவது கேளு. பண்ணுவாங்கடா. யாராவது ஒரு ஆளை கொலவை ஓட சொல்லு. உனக்கு ஆள் இருக்குன்னு ஒத்துக்கிறேன். போடுங்கத்தா கொலவை போடுங்கத்தா. பொங்க வச்சு கும்மி பாட்டு போடி கொலவை போடும்ல. போடுங்கத்தா கொலவை. சேப்பாண்டி எந்திரிச்சு வா. கொலவை போடல. எங்க யாரு போடுறது கொலவை? இங்க நோத்தா புருஷன் போடுறீங்க. மக்கா நல்லா போடுறியடா கொலவை. யார் அப்படி நினைக்காத. என் சிங்கத்துக்கு சிங்க. அப்ப செஞ்சா செய்வீங்க. இடத்தை காலி பண்ணு. இருங்க மேடம், உங்களை அதோட விட மாட்டேன். எனக்கு பிடிக்காது. உனக்கு வேலை நிறைய இருக்கு. நீட்டா பேசணும். உன் தொகுதியை பிரிச்சு வச்சுக்க. என்ன செய்வேன்? என்ன செய்ய போற? இன்னைக்கு பொட்டி அக்க போற. வா டி வெண்ண மகளே வா. மாட வேலை வாங்குமா? 10 ரூபாய் கத்தோனி பட்டணத்து சிலுக்கத்தோனி பக்குவமா எடுத்து தார பக்கத்துல வாடி. 10 ரூபாய் கத்தோனி பட்டணத்து சிலுக்கத்தோனி பக்குவமா எடுத்து தார பக்கத்துல வாடி. தம்பிக்கார வேட்டி கட்டி கச்சிதமா துணை இருக்கு. 10 தடவை சுத்தி வந்தாலும் சம்மதிக்க மாட்டேன். அது கொஞ்சம் கூட இறக்கம் இல்லையா? என் பஞ்சவர்ணம் என் மேலதான் ஆசை இல்லையா? அது கொஞ்சம் கூட இறக்கம் இல்லையா? என் பஞ்சவர்ணம் என் மேலதான் நோக்கம் இல்லையா? அது 10 ரூபாய் கத்தோனி பட்டணத்து சிலுக்கத்தோனி பக்குவமா எடுத்து தார பக்கத்துல வாடி. என்னடி அம்புட்டு ஒவ்வொன்னா கலட்டுற? எதுக்கு ஓட்டு பூனை கழட்டி வேண்டி
பாரு கிழிஞ்ச மணி பிரசு மாதிரி பண்ணி சூட்டு மாதிரி இருக்கு. வாடி ஒன்று இன்னைக்கு விடுவேனாக்கு நானு சும்மா வா வாடி பார்த்துக்கிறேன். இன்னைக்கு நீயா நானா அப்படியா? பல்லாங்குழி ஆட்டவாடி அரட காத்து சேர்த்து என்ன நான் ஹெவியா பர்ஃபார்மன்ஸ் செஞ்சு செத்த முண்ட மாதிரி அடிக்கிறேன். ஒழுக்கமா அந்த போர்ஸ்ல ஆடணும். பல்லாங்குழி ஆடவாடி இரும்ப கொடுத்து தொலையா. இங்க பிடிக்கிறானு என்கிட்ட ஒரு ஊதுகுழா இருக்கு புரியாத ஊதுகளை வந்து பிடிச்சிட்டாயா. இந்த ஒன்னொன்னா ஒரு ஆட்டத்துக்கு ஒன்னொன்னா கரெக்டாடா. இன்னும் 2 ஆட்டம் போடு பாவாடை சட்டையெல்லாம் கழிச்சிருவா. அப்படியா? அப்ப நான் பாக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆமா இப்படி ஆடுற ஆட்டத்துக்கு திருப்பூட முக்குள்ள முண்டமா செலவு வச்சிருவான். முண்டமா எது வர்ற பசங்க அதுல மோதட்டும்டா. இவளை பார்த்தா கண்ணு வயிறுமையா இருக்கிற கண்ணு செவ்வந்தி பூ முடிச்சாச்சு. ஐயோ மசுர சாயிரம் வேற ஐட்டத்தை பிடிக்க வர்றாடா. எப்ப பாவடை கழட்டு பாக்க கக்கு சூட்டுற விளக்கு மாதிரியே இருக்கு. ஐயோ நான் என்ன பண்ண போறேன் தெரியல. கிறுக்கு முடி ஆயிட்டாலே வாடி பாத்துக்கிறோமா. லாலா கட சாந்தே குடிமை பிடிச்சி அடிக்கிற கிறுக்கு முண்டு. வெறி பிடிச்ச முண்டியா போயிட்டு நீ எதுக்கு முண்டை இங்க வாய் வச்ச? கண்டரக்க வாய் வச்சு விட்டு மூத்திர கவலை அடிக்குதா? அனுபவம் பேசுறான்டா. ஏ ராமதாஸ் மாமா உண்மைக்கே ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இவளை கெட்டிக்கிற போறவே உண்மைக்குமே பாவமுங்க. 5 நிமிஷம் நம்மளால மேய்க்க முடியல. காலம்பரம் எப்படி மேய்க்கிறான்னு தெரியல. களி எவந்தல்ல விழுந்துச்சோ தெரியல. இருக்கட்டும் பாத்துக்குருவோம். யாருதெல்லாம் என்னென்ன இருக்கோ. கபடியில என்ன பின்னாடி வா. கோலையில முண்டை எப்படி கோட்டை அடிப்ப? கோலாட்டம் ஆடுறதுக்கு அவன்கிட்ட இருக்கு சாமி. நீ மேடைக்கு வேணா நீனு நானும் பப்பு நனசா இருக்கலாம். உண்மைக்குமே நீ எனக்கு என்ன வேணும்? நான் உனக்கு மையன்.
இந்த என்னடா வேணும் என்னடா வேணும்? இது எனக்கு சித்தி வேணும். இல்ல என்னடா டேய் சித்தி சித்தின்னு நல்லா நொட்டிட்டு விட்டுறிய. அது நடிப்புங்க, இது துடிப்புங்க. இங்க வா சித்தி, மேடைக்கு வேணா அடிக்கலாம் சித்தி, சீனுக்குள்ள வேணா சித்தி மயன். சரி எப்படியாச்சும் நோட்டி விட. உங்ககிட்ட பால் கேட்க மாட்டேன். கூலிச்சாமிக்கு 500 ரூபா கொடுத்தா ஏற்பாடு பண்ணிடுவேன். உங்ககிட்ட கேட்கவே மாட்டேன். ஏன்? நீ வத்த மாடு முண்டுன்னு எனக்கு தெரியும். நீயே வட மாதிரி தானே வச்சிருக்க ராதா. ஏன்னா நேரம் ஒரு காலத்தி நேரத்தை ரொம்ப அனுசரிக்கணும். என்னங்க அடுத்தடுத்து வேலை எல்லா பேருக்கும் கதை குணங்களா இருக்காங்க. பப்புன்னு நினைச்சு ஒன்றும் பண்ணக்கூடாது. நமக்கு எது வாய்க்குதோ அதான் அமைக்கணும். ஓகேவா? இதுவரை எந்த ஆம்பளையும் நான் பார்த்தது கூட கிடையாது. 16 பேர் செத்துருக்கேன். குழுந்த நேரத்தில் இத்தனை போய் சொல்றாளடா. முதல்ல என் கற்பை உங்கள்கிட்ட தான் ஒப்படைக்க போறேன். கற்பு இன்னும் இருக்கா? இன்னும்மாடா இருக்கு. உன்னை குண்டக்க வெட்டிட்டாங்களடா. கற்பின் கண்ணகி அரசியே நான் தான் என்று அதெல்லாம் சுச்சி பிண்டு வாடா. என்னப்பா கேக்குறா? தொட்டா ஒரு மாதிரியா வரும். குண்டிய பிடிக்காதடா நாரப்பையில. அங்கிட்டு போடா ஓரமா. முகரைய பாரு, பிடிக்கிறதுக்கு வேற இடமா இல்ல. சரி கோவப்படாதீங்க மேடம். கதையின் சாராம்சத்துக்கு என்னங்க பண்ணி தொலைகிற எனக்கு மாமா கல்யாணம் பண்ணி தப்பிச்சிருவான் நம்மெல்லாம். அதனால எனக்கு மாமா இந்த கல்யாணம்னு ஒண்ணு, மேரேஜ்னு ஒண்ணு பண்ணி ஆமாங்க இந்த பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஒரு முக்கியமான நாளை ஏற்படுத்துவாங்களே, அது என்ன நாளுன்னு சாந்தி முகூர்த்தம். சாந்தி முகூர்த்தம் அதான் குடிச்சிருப்பியா? அப்புறம் என்ன சாந்தி முகூர்த்தம்? சாந்தி முகூர்த்தம் ஃபர்ஸ்ட் நைட், முதல் இரவு. ஃபர்ஸ்ட் நைட்டா? ஃபர்ஸ்ட் ஏ ஏ ஏய் செவ்வள சேர்த்து விட்டுருவேன். ஏன் கொண்டாடுற சொல்லு. ஃபர்ஸ்ட் நைட்டா? எஸ். போங்க மாமா. என்ன என்னமோ முதல்ல கொண்டாட போற மாதிரி நினைக்கிறீங்க. மாடு மேய்க்கும் போது 50 தடவை செஞ்சிருக்கு. அப்படி வாங்க மாமா. டேய் மதனு, புது வண்டி நீ என்கிட்ட செக்கே நெட்ட கொடுத்துட்டாங்கடா. ஒரு விஷயம் மாமா, வண்டியை வாங்கலாம், அதை ஓட்டாமே வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கலாமா? அடே மதனு, இந்த வண்டி எத்தனை இடத்துல எப்சி குட்டாயின்னு தெரியலடா. 47 எப்சி முடிஞ்சு 48 எப்சி ஓடி. ஆமாங்க மாமா. எப்படியா இருந்தாலும் சரியா ரிப்பேர் பார்த்து உங்கள்கிட்ட தான் வந்திருக்கு. உங்களுடைய தலையெழுத்து அதுதான். ஓட்டுறீங்களா? புகத்தள்ளதுன்னு கேள்விப்பட்டேன். இல்லங்க மாமா, யாரும் பூதி வச்சிருக்காங்க. நெஞ்ச தொட்டுப்பார். அது ராதா செல்வி, ராதா செல்விண்டே சொல்லும். அப்படியே கீழே மணியை கட்டி சொல்லுவீங்க. விளக்கமா இருப்பிச்சு வருமா? சொல்லுங்க மாமா. இவ காதல சொல்றேன். ஏத்துக்கிறீங்களா? ஏத்துக்கலாம்னு தலையெழுத்து அது. ஓகேவா? ஓகே. சரியா? சரி. நாசமத்து போறவன் கண்ணில் வரும் காட்சி எல்லாம் கண்ணனிலே கனதவோ உருவம் கண்ணுக்குள்ள இருக்கு.
சொல்லுங்குது ஒரு பார்வையை பார்த்து புறாவே நில்லுன்னு சொன்னேன் கண்ணாதான் ஓடி வருங்க அருமையான காதல் மாமா. உங்க காதல் ரொம்ப பிடிச்சிருக்கு. நன்றி. அதே மாதிரி என்னுடைய காதல். சொல்லுங்க பாக்க. கல்யாணம் பண்ணி கையை விட மாட்டீங்களே? நான் நீக்கிற கொரோனா கையை விட